ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ரிப்பீட்டடாக ஒரு கோட் திரும்பி திரும்பி வருது. அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அந்த கோட் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம பண்ணலாம் வாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கீவேர்டே இருக்கு. அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேரன்ஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன். இதுதான் அதை கிரியேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு நேம் வைக்கணும் ஃபங்க்ஷனுக்கு. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன வைக்கலாம்னா my underscore function அப்படின்னு நான் வச்சுட்டேன். இப்போ இந்த நேம் நான் கால் பண்ணனா எனக்கு வந்து கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கன்சோல் டாட் லாக். அதுக்குள்ளார வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்னா தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எனக்கு வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேரன்ஸ் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல செமிகோலன் இப்படி வச்சா போதும். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா, நம்மளோட ஃபைலோட நேமு scripts.js. நோடுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி scripts.js என்டர் கொடுக்குறேன். தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்னு வந்திருக்கு. நான் ஒரே ஒரு தடவை கால் பண்ணேன், அதனால ஒரு தடவை எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பேராகிராஃப், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 லைன் ஒரு கோட் இருக்கு. அந்த இடத்துல வந்து நிறைய தடவை வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு போதும். ஓகேவா, பாருங்க ஒரு 3 டைம்ஸ் நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ 3 டைம்ஸ் கால் பண்ணும்போது எனக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன் கீழே எழுதியிருக்கேன். இப்போ நான் மேலே போய் கால் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து கீழே எழுதிட்டும் கால் பண்ணிக்கலாம், இல்லை மேலே எழுதிட்டு கால் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே கால் பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, சரி ஓகே. இப்போ எல்லாமே கமெண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் போடுறேன். ஓகேவா, ஃபங்க்ஷனு ஆடு, அதுக்கப்புறம் பேரன்ஸ் பிராக்கெட்டு. ஓகேவா, இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா லாகு, அதுக்குள்ளார வந்து ஒரு 2 + 2 அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆடுன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு வந்து 4ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, நான் அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். எனக்கு 4ன்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனுக்கு. நான் இங்கே கொடுக்கறது பதிலாக வேல்யூஸ் நான் இங்கே கொடுப்பேன். இங்கே கொடுக்குற வேல்யூஸ் இங்கேருந்து கால் ஆகி இங்கே ஒர்க் ஆகுற மாதிரி இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இதை அப்படியே கமாண்ட் அவுட் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதாக நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2, 2. ஓகே, இப்போ உங்களுக்கு வேரியபிள் நேம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகே, நான் எக்ஸாம்பிள் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு A, B நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏல என்ன பண்ணுறேன், இல்லை ஏல வந்து 2ன்றதை பாஸ் பண்ணிருக்கேன், பியில் வந்து 2ன்றதை பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா A + B நான் கொடுத்தனாலும் எனக்கு 4 தான் வரும். ஓகே பாருங்க, 4 தான் வந்திருக்கு. ஏன்னா இங்க பாஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் 2. அப்ப இங்க ஏன்றது நான் டிக்ளேர் பண்றது. நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம், வேரியபிள் நேம். ஓகே, இது ஒரு டெம்பரரி வேரியபிள் நேம். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அது வேலை செய்யும், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல பேராமீட்டர்ன்றது ஒரு நம்பரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை லிஸ்டோ ஆப்ஜெக்டோ நீங்க என்ன வேணா பாஸ் பண்ணலாம். ஓகேவா, அது நம்ம என்ன வேணா பாஸ் பண்ணிக்கலாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ற மாதிரி பிளஸ் இந்த இடத்துல அது அப்படியே நான் டூப்ளிகேட் பண்றேன். சப்பு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நேம்ஸ் மட்டும் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடு, அதுக்கப்புறம் சப்பு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் இதில் டிவிஷன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் போதும், நம்ம கோட் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, அப்போ நம்ம வந்து சிம்பிள்ஸை மட்டும் மாற்றினா போதும். இந்த இடத்துல மைனஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டாரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்லாஷை மறந்துடாதீங்க, இந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பு, நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன்,
அடுத்தது டிவிஷன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட்? இதுக்கு 4 வரும், இதுக்கு 2 - 2 வந்து 0ன்றது வரும். 2 - 2 * 2னா இதுக்கு 4 தான் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு 0 அந்த மாதிரி வரும். பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது. ஓகே, இது டிவிஷன் 1 4 0 4 1. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது ரிப்பீட்டடாக ஒரு இடத்துக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு திரும்பி திரும்பி ஒரே கோட் எழுதுறோம். அப்படி எழுதாம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த கோடை அந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைய இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இதுவே இந்த முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.